வெல்கம் பேக் டு கல்லூஸ் கிச்சன். ஹலோவின் ஸ்பெஷல் பிரியாணி நம்ம ரெடி ஆகிக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வெரி ஸ்பெஷலான ஒரு டிஷ் இது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம பிரியாணிக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம். ஆயில் போட்டுக்கோங்க. பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயில் போடணும். கீ கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூனு. நான் பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக்கு, இது வந்து ஜாதிக்காய், இது ஜாதிக்காய் போடுறேன். நல்லா ஸ்மெல் இருக்கும், அதுக்காக போடுறேன். இதில் பே லீஃப் அதெல்லாம் ஒன்றும் போடுறதில்லை. அது நான் கரம் மசாலா போடுறதுனால அதெல்லாம் தேவையில்லை. இது நல்லா வழியாகட்டும். கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். டொமேட்டோ 2 டொமேட்டோஸு நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் மசாலா ஒரு பெரிய ஸ்பூன் போடணும். கலருக்கு சில்லி பவுடர், நீங்கள் சாஃப்ரான் இருந்தால் அது போட்டுக்கலாம். சின்ன சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்கு போட்டுருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்மால் ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் பொடியாக அரிஞ்சு வச்சது பீன்ஸ் 1/2 கப் போட்டிருக்கேன். கப் கேரட்டு பொடியாக நறுக்கினது கேரட்டு. ட்ரை க்ரீன் பீஸு நான் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ட்ரை க்ரீன் பீஸ் வந்து ஊற வச்சு எடுங்க, பச்சை போட வேண்டாம். அது போட்டால் பிரியாணியில் சுருண்டுரும், தெரியாது, அதிகம் சுருங்கி போயிடும். நம்மளுக்கு அந்த க்ரீன் பீஸ் போட்டதே தெரியாது. அதனால வந்து இந்த மாதிரி வாங்கி ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 கப், எல்லாமே 1/2 கப் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, பிரியாணி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர். சிக்கன் கியூபு இது எல்லா கடையிலும் கிடைக்கும். அப்போ இதில் 2 இருக்குது, அதில் நான் 1 போடுறேன். அது இப்படியே போட்டால் இது வந்து அப்படியே இதாகிடும், மெல்ட் ஆகிடும். இது நீங்கள் வீட்டில் ஸ்டார்ட் வச்சிங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு வந்து சூப் மாதிரியெல்லாம் ஹாட் வாட்டர் போட்டு ஒரு கியூப் போட்டிங்கன்னா அது சூப்பாக பண்ணி கொடுக்கலாம். இது போட்டால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், அதனால தான் அது போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் சிக்கன் போடலாம். இது வந்து ஒரு 300 கிராம் இருக்குது, போன்லெஸ். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். இதை ஹாஃபாக குக் பண்ண போதும், ஃபுல்லாக நம்ம குக் பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூனு கர்டு போடலாம். ஃபுல்லாக கர்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகுற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். இது
பாசுமதி ரைஸு நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இது இனி ஒரு கிளாஸ் கூடி கழுவணும். கழுவிட்டு நம்ம இது பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இது கழுவலாம். நான் வந்து 15 minutes சோக் பண்ணியாச்சு. நம்ம இதை நிறுத்திடலாம். இது 1/2 cook ஆகிடுச்சு. ரைஸுக்கு வாட்டர் ரெடி பண்ணலாம். நம்ம ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கோம். அந்த ரைஸுக்கு வந்து எவ்வளோ தண்ணி, ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கணும். இப்போ 1/2 kg ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போடுங்க. அந்த பாத்திரம் அளவு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி 2 மடங்கு தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ இந்த பம்கின் வந்து 6.25 கிலோ இருக்குது. இது நல்லா வந்து துடைக்கணும். மேலெல்லாம் நல்லா துடைச்சிக்கலாம். இப்போ இதில் இந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணி இந்த மூடி மாதிரி எடுக்கிறோம். எடுத்து க்ளீன் பண்ணலாம். உள்ளுக்கு இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் ரவுண்டாக, பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த பேலி பட்டை, ஸ்டார், ஏலக்காய், லவங்கம், இதில் கொஞ்சம் ஆயில் ஒழிக்கணும். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். பாசுமதி 15 minutes சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது போட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸு ஒரு 50% குக் ஆகட்டும். ஆல்ரெடி அந்த மிக்ஸில் நான் சால்ட்டு போட்டிருக்கேன். இதில் இவ்வளோ போடுறேன் சால்ட்டு. ஒரு கொதிக்கட்டும். ஒரு 50% குக் ஆனதும் இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஊற்றிடலாம். இது 50% ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நம்ம இது ஃபுல்லாக எடுப்போம். இப்போ மூடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த சீடு வந்து இது ஃபுல்லாகவே வந்து கடையில் வந்து விற்கிறாங்க. பூசணிக்காய் விதைன்னு சொல்லி காய வச்சு எடுத்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டோன்னா இது உள்ளே வந்து இது காஞ்சிருச்சுன்னா இந்த சீடு வந்து இது உள்ளே இருந்து எடுத்து சாப்பிடலாம். இல்லை நிறைய குக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உள்ளே. இப்போ தெரியாதவங்க இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இந்த சீடில். இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இது டோட்டலி வந்து 6.25 கிலோ இருக்குது. இது ட்ரை பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக எடுத்து தனித்தனியாக ட்ரை பண்ணிவிட்டு குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த சீடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு காஞ்சாதான் இதை வந்து உரிச்சிட்டு சாப்பிட முடியும். இந்த லேயரை வந்து எடுத்துடணும் காஞ்சதுக்கப்புறம். இப்போ இது நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகிருக்குதுன்னு. இது வந்து நம்ம பல்ப் அது உள்ளே இருக்கிறது. நம்ம இது பொரியலெல்லாம் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீடு. இது ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். இது கீழே போட்டுறாதீங்க. வேஸ்ட் ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வேஸ்டேஜ். இது இவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கு. தினம் வந்து ஒரு பீஸ் வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். இது நல்லா வந்து இந்த ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி ஃபுல்லும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா தின்னாகிற வரை நீங்கள் க்ளீன் பண்ணணும். உள்ளே அந்த நல்ல கட்டியாக இருக்கும். அந்த கட்டி வந்து தின்னாகிற வரை க்ளீன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது நல்லா சீக்கிரமாக உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும்.
ஸோ எல்லாமே நான் ஸ்கூப் பண்ணி தான் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். பாருங்கள், இது ஒன்றும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது பொரியல் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் இதை மாதிரி தின்னாக க்ளீன் பண்ணுங்கள். தின்னாக ஆகுற வரைக்கும் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபில்லிங்கு இதெல்லாம் உள்ளே போட்டு இது மேலே வந்து மூடி போடுவோம். அந்த மூடி தான் அது. இப்போ நம்ம ஆயில் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே நல்லா அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லும் அப்ளை பண்ணலாம். இப்போ நல்லா ப்ரஷ் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணணும். பாருங்கள், உள்ளே எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் ஃபில்லிங் போடுறோம். இந்த ரைஸு நான் எடுத்து வச்சது, பாயில் பண்ணி வச்சது ரைஸு, ஆஃப் பாயில்டு. அது நான் ஃபுல் 1 லேயர் அப்படியே போட்டுட்டு வரேன். ஒவ்வொரு லேயராக போட்டுட்டு வரணும். இது ஒரு லேயர், அப்புறம் வெஜிடபிள் ஒரு லேயர், அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துடலாம். அந்த உள்ளே இருக்கிற பே லீஃப் எல்லாம். உள்ள இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக போட்டுட்டு மேலே நெய் நல்லா ஊற்றியாச்சு. லாஸ்ட்டில் வந்து கோகனட் மில்க்கு கொஞ்சம் ஊற்றிடணும். கோகனட் மில்க்கு ஒரு 1 கிளாஸ் அப்படியே ஊற்றலாம். ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லும் 4 பக்கமும் அப்படியே ஊற்றி சென்டர்லேயும் கொஞ்சம் நல்லா ஊற்றிடணும். தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம கோகனட் மில்க் ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போடுற மேலே. இப்போ நம்ம மூடலாம். கரெக்டாக அந்த மூடி கரெக்டாக இருக்கும். மூடியாச்சு. இப்போ நம்ம ரேப்பர் போடுறோம், அலுமினியம் ஃபாயில். ஃபோர் சைட்ஸ் நான் போட்டுட்டு 2 ஃபாயில், இந்த சைடும் அந்த சைடும் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணுறேன் ஃபுல்லாக. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா 4 சைடும் நல்லா போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் நான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து நான் ஒரு ரவுண்டு வச்சு அது மேலே வைக்கிறேன். இது 1.5 hours எல்லாம் ஆகும். மெதுவாக தான் ஆகும். அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும், ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. இது வச்சுருக்கேன், கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அது மேலே வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாத்திரத்தில். இது ஒரு 1.5 hours ஸ்டீமில் இருக்கட்டும். இது மேலே ஒரு வெயிட் போட்டு வச்சிடலாம். இது வைக்கிறேன் மேலே. எடுத்து பார்க்கலாம். ஆயிடுச்சு, நம்ம எடுக்கலாம்.
2.5 hours ஆயிருக்கு கேஸில் வச்சனால. அடுப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 45 minutesல வந்து இது கிடைக்கும். லைட்டு மேலே சார்கோலெல்லாம் போட்டு வச்சிங்கனாக்கா 45 minutesல ஆயிரும். நான் இது கேஸில் வச்சனால 2.5 hours ஆயிருக்குது. இப்போ உள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் வைக்கும்போது ஃபுல்லும் வந்து உள்ளே நல்லா லீன் பண்ணிவிட்டு வைங்க. உள்ளே இருக்க எல்லா ஃபுல்லும் எடுத்துடணும். அப்போ தான் இது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா வேகும். பாருங்கள் வந்து நல்ல சூப்பரான பிரியாணி ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. ஹலோவின் ஸ்பெஷல் பம்கின் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக நல்ல ஒரு அரோமா இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பம்கின்னில் பண்ணுற பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்ட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி வெஜிடபிள் கூட, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரியாணியெல்லாம் செய்யும்போது அதோடைய ஃப்ளேவரே வேறு. இந்த பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.